ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஆரோக்கியமான வாத்து முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வாத்து முட்டை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபிங்க. வாங்க இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாத்து முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆன உடனே இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயிலையே நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம முட்டைகளை வேக வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறோங்க. அதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் முட்டையை வேக வச்சுட்டு இதை நல்லா கட் பண்ணி 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துர்லாங்க. அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. குக் பண்ண பிறகு நம்ம பின் சைடு நல்லா திருப்பிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சிங்க. இப்போ பின் சைடு நல்லா நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் நல்லா திருப்பின பிறகு இது ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா குக் ஆகி ஃப்ரை ஆகி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இது போல் ஃப்ரை பண்ணாமல் கிரேவி செய்யும் போதே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது போல் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது நான் காட்டலை, அதனால் நான் சொல்லிடுறேன். கொஞ்சமாக லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சின்னு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றின பிறகு நம்ம அதே ஆயிலையே நம்ம ஆனியன், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிட்டு கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வேறு ஆயில் ஊற்றி கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயிலேயே நம்ம ஆயில் எதுவும் சேர்க்க போகிறதில்லைங்க. ஆல்ரெடி அதுலேயே ஆயில் இருக்குது இல்லைங்களா, அதுவே போதுமானதாக இருக்கும். இது கூட மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி முட்டை ஃப்ரை பண்ணும்போது அதுலேயும் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கிரேவி கம்மியாக தான் வைக்க போகிறேங்க. அதனால் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்த பிறகு இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு கொதி வந்த பிறகு நம்ம அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருச்சிங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டைகள் வந்து ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் வந்து முட்டைகளை வேக வச்சு ஃப்ரை பண்ணாமல் இந்த ஸ்டேஜ்லேயே கூட அப்படியே கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குங்க. இப்போ வந்து முட்டைகள் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பு வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்த பிறகு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இது வந்து நல்லா குக் ஆனால் போதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணிட்டதுனால நம்மளுக்கு வந்து உடனே இது ரெடி ஆயிரும். சிம்பிளான வாத்து முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சிங்க. நான் செஞ்ச இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.